So good evening students. Today we'll see the current affairs analysis of 7th April 2020. So these are the listed articles we are going to discuss. So 9 articles are there. Let's begin the discussion. So first news. MB loads பத்தி. So members of parliament local area development scheme 2020-21 அப்புறம் 21-22 இந்த ரெண்டு இயருக்கான எம்பிக்களுக்கு கொடுக்கப்படுகிற எம்பி லேட்ஸ் ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, நான் ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எம்பிஸுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஃபண்ட் அலோகேட் பண்ணக்கூடிய ஃபண்ட் வந்து 5 crore rupees பெர் இயர். ஸோ இது அவங்களோட தொகுதிக்கு அவங்க பண்ணக்கூடிய டியூரபிள் அசர்ட் அவங்க க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கோவிட்-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கனால ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன் இஸ் தேர். ஸோ அதுக்காக கோவிட்-19 ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எல்லாத்தையும் இப்போது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அதை திருப்பி அமைச்சிருக்காங்க. லைக் எல்லாத்தையும் திருப்பி அனுப்ப போகிறாங்க. ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது கூட, அலாட் பண்ணப்பட்டது கூட. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இது ஒரு 1 week முன்னாடி நான் இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எம்பி லேட்ஸ் ஃபண்டை பற்றி 1993 உருவாக்கப்பட்டுச்சு under the Ministry of Rural and Development. Later 1994 it was transferred to the Ministry of Statistics and Program Implementation. இப்போ அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சியில் எம்பி செலக்ட் ஆகிருப்பாங்கல்ல, அந்த எம்பியில் அவங்க 1 இயருக்கு அவங்க லைக் ஸ்கூல்ஸுக்கு இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக ஸ்கூலுக்கு அவங்க டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஸ்கூல்ஸ் கட்டிடங்களை உருவாக்குறதுக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர், ஹெல்த் ரிலேட்டடாக, பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடாக, சானிடேஷன் ஒர்க்ஸ், ரோட் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் டியூரபிள் அசட் கேட்டகரியில் வரும். அதை அவங்க உருவாக்கிக்கலாம் அவங்களோட தொகுதிக்கு, கவர்மெண்ட் கான்ஸ்டிடுவன்சிக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்ட். ஸோ இட் இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இட் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இட் இஸ் நாட் லைக் ஷேர்டு, சென்ட்ரல் ஸ்பான்சர்டு கிடையாது, ஷேர்ட் பை தி ஸ்டேட் கிடையாது, ஃபுல்லி ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒவ்வொரு இயருக்கும் 5 crore rupees கொடுக்குறாங்க. இப்போ லோக்சபா லைக் எம்பிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கான்ஸ்டிடுவன்சிக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ராஜ்யசபா எம்பிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் செலக்டட் ஃப்ரம் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து செலக்ட் பண்ணி பார்லமெண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இது டோன்ட் ஹேவ் எனி பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. ஆனால் தமிழ்நாடு ஃபுல், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபா எம்பிக்கு போயிருக்காங்க, செலக்ட் பண்ணி போயிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்களோட லைக் கான்ஸ்டிடுவன்சின்னு கருதப்பட்டு அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் தே கேன் டூ இட். அதே மாதிரி நாமினேட்டட் மெம்பர்ஸ், ஸோ லைக் பிரசிடென்ட் மூலமாக நாமினேட் பண்ணக்கூடிய பர்சன், தட் இஸ் 12 persons. இப்போ லோக்சபாவில் இனிமேல் வரக்கூடிய எலெக்ஷன்லேருந்து அந்த 2 members வரமாட்டாங்க. ஸோ எனிவே அந்த 5-12 லைக் அந்த 12 members வந்து நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட் இன் தி லைக் வேரியஸ் கேட்டகரி. அது உங்களுக்கு தெரியும், லைக் எந்தெந்த இதில் லைக் ஆர்ட், லிட்ரேச்சர், அப்புறம் சயின்ஸில், அதே மாதிரி சோஷியல் சர்வீஸில் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணி உயர்ந்தவங்க. ஸோ எமினன்ட் பர்சன்ஸுக்கு, நாலேஜபிள் பர்சன் ஆர் லைக் சோஷியல் சர்வீஸ் அப்படின்றப்போ தே ஆர் டூயிங் குட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்றப்போ தே வில் பி கிவன் கிரெடிட்டட் லைக். ஸோ இதான் அந்த இதை பற்றி அந்த 12 members வந்து நாமினேட் பண்ணப்படுவாங்க ஒவ்வொரு இயரும். லைக் லேப்ஸ் ஆகக்கூடிய சீட்ஸுக்கு பிரசிடென்ட் மூலமாக நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ கூட ஃபார்மர் சிஜிஐ ரஞ்சன் கோகோய் வந்து அதுக்கு நாமினேட் பண்ணியிருந்தாங்க பிரசிடென்ட். ஸோ எனிவே அவங்க அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணுறது ஒன்லி ஃபார் தோஸ் லைக் அவங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாடி எங்கே வேணால் அவங்க விரும்புகிற இடத்துல இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் செகண்ட் ஆர்டிக்கிள், ஹியூமன் டு அனிமல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கொரோனா வைரஸ். ஸோ நியூயார்க்கில் பிரான்ஸ் ஜூவில் இந்த மலையன் டைகர் ஒன்று கேப்டிவில் வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நாட் ஒரிஜின் ஆஃப் அமெரிக்கா, பட் இட் வாஸ் இன் கேப்டிவ். மலையன் டைகர் மலேசியாவோடது. அந்த டைகர் வந்து கோவிட்-19 ஸ்ப்ரெட்னால இறந்து போயிடுச்சு. இது வந்து ஹியூமன்ஸில் இருந்து தான் இந்த லைக் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். மெயினாக கோவிட்-19 பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ்லேருந்து ஆல்ரெடி இட் வாஸ் தேர் கோவிட்-19 பொறுத்தவரை. ஆனால் பீப்புள் அட்டாக் பண்ணாது, ஹியூமன்ஸுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் கோவிட்-19 ஸ்ப்ரெட் இருந்திருக்கு. பட் இட் வாஸ்
லைக் அனிமல்ஸுக்குள்ளாடி தான் பரவிட்டு இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அது மியூட்டேட்டட் ஆகி ஹியூமன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, மியூட்டேட்டட் அப்படின்னா ஸோ செல்ஃபாக க்ரியேட் ஆகுது, செல்ஃப் லைக் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அதை லைக் எம்பவர்மெண்ட் பண்ணிக்கிறது மாதிரி. ஸோ மியூட்டேட்டட் ஆகி இப்போது பீப்புள்ஸுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ பீப்புள்ஸ்கிட்ட இருந்து அனிமல்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது தான் இங்கே நியூஸ். ஸோ எனிவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் டைகர் ரிசர்வில் ஒரு டைகர் வந்து லைக் எஸ்டர்டே இட் டைட். ஸோ அதையும் வந்து இப்போ COVID-19 ஸ்ப்ரெட் இருக்கா அப்படின்றத கண்காணிக்க சொல்லியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இப்போ மெயினாக என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஹியூமன் டு அனிமல். ஸோ இது வந்து மியூட்டேஷனால நடக்குது அப்படின்னு சொன்னேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து அவங்க வந்து எல்லா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்ஸுக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. COVID-19 ஸ்ப்ரெட்டை வந்து அனிமல்ஸுக்கு போகிறத தடுக்கணும். அப்படி ஏதாவது அனிமல்ஸ் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை குவாரண்டைன் பண்ணணும். லைக் CCTV கேமராஸ் மூலமாக அதை மானிட்டர் பண்ணணும். ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்றத மினிஸ்ட்ரி வந்து லைக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்ஸ் வந்து இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருப்பாங்க. லைக் இவங்க தான் அத்தாரிட்டி டு ப்ரொடெக்ட் த நேஷ்னல் பார்க், சாங்சுரிஸ், டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாம். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக அவங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க, அந்த பொசிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தே ஹேவ் த அத்தாரிட்டி. ஸோ ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ், தட் இஸ் நேஷ்னல் பார்க், சாங்சுரிஸ், ரிசர்வ்ஸ் எல்லாம் அந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸை பாதுகாக்கிறதுக்கு, அவங்க அங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, லாஸை அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தே ஹேவ் த ரைட்ஸ். தென் NTCA அண்ட் ஜூ அத்தாரிட்டி, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, அவங்களும் கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்சோ கிரியேட்டட் பை தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. அண்ட் கைட்லைன்ஸ் வந்து நேஷ்னல் ஜூ பாலிசி மூலமாக வரும். இது ஸ்டேட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஜூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸ். தென் நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, இது வந்து டைகர் ப்ரொடெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்டது. 1972 ஆக்ட் மூலமாக 2005 உருவாக்குறாங்க. டைகர் பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருந்தனால அந்த ராயல் பெங்கால் டைகரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வி ஹவ் டேக்கன் மெஷர்ஸ். ஸோ அதான் இந்த NTCA. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில். தென் பெஞ்ச் டைகர் ரிசர்வ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மத்திய பிரதேஷில் இருக்குது. மைக்கேல் ரேஞ்ச் அண்ட் சத்புரா ரேஞ்ச் அந்த பார்டர் ஏரியாவில் வரும். 1992 it was introduced in the Project Tiger. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் டைகர் அப்படின்ற ப்ராஜெக்டில் இது சேர்க்கப்படுது, இந்த டைகர் ரிசர்வும் சேர்க்கப்படுது. இங்கே அதிகமான பேர்ட்ஸ் வர்றதுனால இம்பார்ட்டன்ட் ஃபார் பேர்ட் ஏரியா டூ. இன்டர்நேஷ்னல் பேர்ட் லைஃப் அதுலேயும் அந்த ப்ரோக்ராத்துலேயும் இந்த பெஞ்ச் நேஷ்னல் டைகர் ரிசர்வ் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. அப்புறம் இதோட ஃபாரஸ்ட் ஏரியா கவர் வந்து கானா டைகர் ரிசர்வ், பெஞ்ச் டைகர் ரிசர்வ் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வரும். மெயின்லி இட்ஸ் அ டெசிடியஸ் ட்ரை ஃபாரஸ்ட், வெட் ட்ரை ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் சதர்ன் சைடில். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இருக்குது பெஞ்சு. ஸோ இதோட சதர்ன் ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ட்ராபிக்கல் வெட் ட்ரை ஃபாரஸ்ட். சதர்ன் ட்ராபிக்கல் ட்ரை டீக் ஃபாரஸ்ட் இருக்குது. அப்புறம் சதர்ன் ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் மிக்சட் ஃபாரஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பெஞ்ச் ஏரியாவில் ஸோ மெயின்லி. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் கார்னிவரஸ்னால் டைகர், லெப்பர்ட், ஸோ யூ கேன் ஸ்டடி சின்காரா எல்லாமே இங்கே இருக்குது. வெஜிடேரியன் கேட்டகரி, கார்னிவரஸ் கேட்டகரியில் wolf எல்லாமே இருக்கும். அது மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் இதில் போட்டிருக்காங்க. ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி நியூஸ் அபவுட் தி டைகர் கன்சர்வேஷன். பெஞ்ச் டைகர் ரிசர்வ் பற்றி சொன்னேன். UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் COVID-19 ஸ்ப்ரெட் அனிமல்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஸ். ஆனால் அது பெரிய அளவில் நமக்கு UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை இருக்காது. பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி பெஞ்ச் டைகர் ரிசர்வ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் NTCA, ஜூ, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, who gives the power, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் இது கொடுக்குது. ஏற்கனவே யூ பீப்புள் ஹேவ் ஸ்டடிட் இன் என்வைரன்மெண்ட் அண்ட் ஈக்கோலாஜியில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். தென் Supreme Court issues guidelines for all courts for hearing
த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ். நேற்றுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தாங்க அண்டர் ஆர்டிகல் 142 மூலமாக அந்த ஆர்டர். இப்போது இ கோர்ட்ஸ் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா உருவாக்கிட்டு இருக்காங்க. இ கோர்ட்ஸ்னால் எக்ஸிஸ்டிங் கோர்ட்டில் எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம். இப்போது மேஜர் ஹை கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ஸில் இருக்கக்கூடிய கேஸ் லிஸ்டிங் எல்லாமே ஆன்லைனில் நம்ம பண்ணிக்கலாம். கேஸ் ஃபைலிங் கூட ஆன்லைனில் இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக இது டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் மூலமாக இந்தியா ஃபுல்லாக இதை நடந்துகிட்ருக்காங்க. இப்போது அண்டர் ஆர்டிகல் 142 மூலமாக இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா டியூட்டி வர்ஸ் டிஸ்க்ரிஷன். ஸோ இது வந்து அவங்களோட டியூட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் கோவிட்-19 ஸ்ப்ரெட்டை தடுக்கிறதும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் டிஸ்க்ரிஷனரி பவர் அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. கன்வென்ஷன் அண்ட் வர்ஸ் பப்ளிக் ஹெல்த். ஸோ அவங்களோட டியூட்டி வந்து ஜஸ்டிஸ் வழங்குறது, ஆனால் பப்ளிக் ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து பீப்புள் வந்து அதிகமாக கேஸஸுக்காக வரக்கூடிய பிளேஸ் வந்து கோர்ட்டு. ஸோ அதில் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கான உறுதிப்படுத்துகிறாங்க. எல்லா கேஸஸும் அங்கே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இம்பார்ட்டன்ட் கேஸஸை மட்டும்தான் இப்போது ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவிட்-19 அண்ட் ரூல் ஆஃப் த லா. ரூல் ஆஃப் த லா என்ன சொல்லுதுன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் டு ஆல். ஸோ லைக் இந்த கண்ட்ரி ரன் பை தி ரூல் ஆஃப் லா. ஸோ வயலேஷன்ஸ் நடக்கும்போது இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இல்லை அப்படின்னா இட்ஸ் அ டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதனால தான் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோவிட்-19 ஸ்ப்ரெட் இருக்கிறதுனால இந்த 144 எவ்வளோ காலம் போகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுனால ஸோ இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் ஐசிடி அண்ட் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கோர்ட்ஸ் மூலமாக இன்றைக்கி லைக் ஸ்ட்ரீம்லைனிங் பண்ணலாம். விச் மீன்ஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் கேசஸ் விசாரிக்கப்படலாம். அதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அதுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸை இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த லிட்டிகன்ஸ் அவங்க வந்து லைக் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் பார்ட்டிஸ். இப்போது சாட்சிகள் எடுக்கப்படும் போது அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமா? கன்சென்ட் ரெண்டு சைட்லேருந்து கன்சென்ட் இருந்தால் மட்டும் அந்த இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் ஹேவ் டு பி மெயின்டைன். அதுக்காக தான் இந்த ரெக்கார்டிங் எவிடன்ஸ் வந்து லைக் அதை ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது. அப்புறம் ஆர்டிகிள் 142 அடிப்படையில் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த டிஸ்கிரிஷனரி பவரை சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தினாங்க. இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. ஆர்டிகிள் 142ன்றது இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ளிகேஷன். ஸோ எப்போ எல்லாம் கவர்மெண்ட் வந்து லா அங்கே சைலண்டாக இருக்கோ தே வில் இஷ்யூ ஆர்டர். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணால் இட் இஸ் ஈக்குவலன் டு தி பார்லமெண்ட்ரி லாவுக்கு ஈக்குவலான பவர்ஸ் அதுக்கு இருக்குது, டிக்ரி அனௌன்ஸ் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட் ஜஸ்டிஸுக்காக. ஸோ யூனியன் கார்பரேட் கேஸ் வந்து அது வந்து போபால் கேஸ் ட்ராஜடி கேஸ். ஸோ அந்த கேஸ் வந்து லைக் சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது பார்லமெண்ட்ரி லாஸ் வந்து சில ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து அந்த கம்பெனிஸுக்கு ஃபேவராக இருந்ததுனால ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அண்டர் ஆர்டிகிள் 142 மூலமாக நாங்கள் ஓவர் ரைடும் பண்ணுவோம் பார்லமெண்ட்ரி லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் அண்டர் ஆர்டிகிள் 142 வந்து 142 மூலமாக இஷ்யூ பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ், டிக்ரி, தட் இஸ் லா, இது எல்லாமே வந்து சப்ளண்டாக இருக்காது. சப்ளண்ட் மீன்ஸ் ஸோ ரீப்ளேஸண்டாக இருக்கக்கூடாது எக்ஸிஸ்டிங் லாவுக்கு சப்ளிமெண்ட்டாக இருக்கணுமே தவிர ஓவர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த கோர்ட்டோட ஆர்டர். இந்த கேசஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஓவர் ரீச், இப்போ நம்ம டாக்டர் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் தெரியும். நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் தென் ஜுடிஷியரி, இந்த 3 ஆர்கன்ஸ் ஆர் செப்பரேட்டட். ஸோ எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூஷன் ஆஃப் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் தி எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ். ஸோ தே வில் எக்ஸிக்யூட், இம்ப்ளிமெண்ட் த லாஸ். ஆனால் லா மேக்கிங் பாடி யாருன்னா லெஜிஸ்லேச்சர் மீன்ஸ் பார்லமெண்ட். இந்த பார்லமெண்டரி லெஜிஸ்லேச்சர் பார்லமெண்ட்டுக்கு தான் பவர் லா மேக்கிங் பர்பஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஜுடிஷியரியோட பவர் வந்து நீதி வழங்குறது, ஜஸ்டிஸ் வழங்குறது. ஸோ இது மூணுமே வந்து செப்பரேஷன் பண்ணப்படணும் அப்படின்றது அது காந்திஜியோட ஃபிலாசபிலையும் இருந்துச்சு, காந்திஜியோட தாட்டாகவும் இருந்துச்சு. அது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இட் வாஸ் 3 ஆர்கன்ஸ் வர் செப்பரேட்டட். ஸோ தேர் இஸ் அ செக் அண்ட் பேலன்சஸ் டூ. இப்போது ஜுடிஷியரியில் ஏதாவது தப்பு நடக்கு அப்படின்னா ஹி வில் பி இம்பீச்டு பை தி பார்லமெண்ட். ஸோ அதே மாதிரி இப்போ லைக் பார்லமெண்டேரியன்ஸ் லைக் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா லைக் தே கேன் பி கொஸ்டின் இன் தி
லைக் ஜுடிஷியரி கொஸ்டின் பண்ணும். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து தப்பு பண்ணுது, பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் டூயிங் ராங் திங்ஸ், பார்லிமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி கோர்ட்டில் கேசஸ் போகும். ஸோ இது வந்து செக் அண்ட் பேலன்சஸ் கேட்டகரியில் போகும். ஸோ அது வந்து இன்றைக்கி செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றது அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க செய்யணும். ஸோ லைக் ஜுடிஷியரி வந்து லா மேக்கிங் வேலைகளுக்கு வரக்கூடாது, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து லா மேக்கிங் வேலையில் தலையிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஜுடிஷியரி வந்து 142 எப்போயாச்சும் ஒரு வாட்டி பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து அவங்க ஆர்டர் மேக் பண்ணுறாங்க அப்படின்றது, இப்போ இன்றைக்கி கொடுத்த ஆர்டர் வந்து இட் இஸ் நாட் அ மேட்டர். ஸோ இட் இஸ் அ நீட் ஆஃப் த அவர்னு சொல்லலாம். கோட் மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பண்ணுறது இட்ஸ் அ நீட் ஆஃப் த அவர். அதுக்கு பார்லமெண்ட்ரி லா மேக்கிங்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்றப்போ. ஆனால் நிறைய டைம் பீயிங்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட எக்ஸசிவ் பவர், இந்த லைக் டிஸ்கிரிஷ்னரி பவரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் த செப்பரேஷன் ஆஃப் பவர் டாக்டரின் அப்படின்றது தான் சொல்லப்படுது. எக்ஸாம்பிள் வந்து ஆல்கஹால் நேஷனல் ஹைவேஸில் ஸ்டேட் ஹைவேஸில் பேன் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் மூலமாக அது பண்ணாங்க. எல்லா ஹைவேஸ்லேருந்து 500 மீட்டர்ஸுக்கு வந்து 142 மூலமாக அந்த ஆல்கஹால் வந்து விற்கக்கூடாது அப்படின்றது. ஸோ 500 மீட்டர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது நோட்டிஃபிகேஷன். ஸோ டிகிரி கிவன் பை தி சுப்ரீம் கோர்ட். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்தில் பெனிஃபிட் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில் ஜுடிஷியரி அவங்களோட செப்பரேஷன் ஆஃப் பவரை ஃபாலோ பண்ணலை அப்படின்றதும் இங்கே சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி, 4th நியூஸ். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் லைக் ஒய் இட் கேம் இன் நியூஸ் அப்படின்னா 3979 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைவேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 1920. ஸோ அது வந்து இது வரைக்கும் நம்ம பண்ண ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் இப்படி பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இட் ஹேப்பன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கீழே தான் இந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி எல்லாமே வரும். ரோடு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, ரோட் ட்ராவல்ஸ், ரோட் வேஸை உருவாக்கக்கூடிய அத்தாரிட்டி. இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் எ ப்ராஜெக்ட் கால்ட் அஸ் பாரத்மாலா பரியோஜனா. ஸோ இந்த பாரத்மாலா பரியோஜனாவுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. 2017 2022, அப்புறம் 22 நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 27,500 கிலோமீட்டர்ஸுக்கு ரோட் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸோட லைக் அச்சீவ்மெண்ட் இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் இன்றைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 27,500. அதே இது மொத்த இம்ப்ளிமெண்டேஷன் 5 இயர்ஸுக்கு வந்து 34,800 கிலோமீட்டர்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் மோட்டிவ். ரோட் கனெக்ஷன்ஸ் உருவாக்குறது. இந்த பாரத்மாலா ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக உருவாக்கப்பட்டது வந்து பார்டர் ரோட்ஸ். இந்த பார்டர் ரோட்ஸ் மீன் குஜராத், லைக் பாகிஸ்தான் பார்டர் ஏரியா, அதே மாதிரி லேண்ட் பேஸ் கனெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய இன்டர் கண்ட்ரிஸ் பார்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய, இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடை க்ரியேட் பண்ண, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண. அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா பார்டர் ட்ரேடை அதிகப்படுத்துறதுக்கு, நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட பார்டர் ட்ரேடை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் மோஸ்ட்லி சைனா கூட நம்ம லைக் ட்ரேட் பண்ணுறது ஷிப் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் காரணம் என்னென்னா ஹிமாலயன் மலைகள் இருக்கிறதுனால ரோட்வேஸ் வந்து ப்ராப்பராக அங்கே இல்லை அப்படின்றதுனால. அதே மாதிரி மியான்மர் கூட, பங்களாதேஷ் கூட வி நீட் ப்ராப்பர் ரோட்ஸ். அதுக்காக உருவாக்கப்பட்டது மெயின்லி. இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எக்கனாமிக் காரிடார்ஸ், மெயின்லி இந்தியாவுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ரோட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீடர் ரோட்ஸ், இன்டர் காரிடார் ரோட்ஸ் கனெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி நேஷ்னல் காரிடார் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட், மாதிரி பார்டர் இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி நான் சொன்ன மாதிரி. அப்புறம் கோஸ்டல் போர்ட் கனெக்டிவிட்டி, அது வந்து பாரத்மாலாவும் சாகர்மாலாவும் சேர்ந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் க்ரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வேஸை உருவாக்குறது, அதான் இதோட டார்கெட்டு. 34,800 கிலோமீட்டர்ஸ் ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. எக்கனாமிக் காரிடர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9,000 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து உருவாக்க போகிறாங்க எக்கனாமிக் காரிடர்ஸ் கேட்டகரி. அதே மாதிரி ஃபீடர் ரோட்ஸ் எடுத்திங்கன்னா 6,000 கிலோமீட்டர்ஸுக்கு உருவாக்க போகிறாங்க. அது மாதிரி நேஷ்னல் காரிடார் எஃபிஷியன்சி எடுத்துனா 5,000 கிலோமீட்டர்ஸுக்கு உருவாக்க போகிறாங்க. அண்ட் தென் பார்டர் ரோட்ஸ் இன்டர்நேஷ்னல் எடுத்துனா 2,000 கிலோமீட்டர்ஸ். தென் கோஸ்டல் ரோட் போர்ட் கனெக்டிவிட்டி 2,000. க்ரீன்ஃபீல்டு வந்து 800 கிலோமீட்டர்ஸ் நியூ ரோட்ஸ் உருவாக்குற, எக்ஸ்பிரஸ் வேஸ் உருவாக்குறது. அப்புறம் பேலன்ஸ் NHDP ஒர்க்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரோடை வந்து பூஸ்டிங் அப் பண்ணுறது, கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது. இப்போ ஸ்டேட் ஹைவேஸ், நேஷ்னல் ஹைவேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்து 10,000 கிலோமீட்டர்ஸுக்கு. ஸோ மொத்தம் இதோட கிலோமீட்டர்ஸ் வந்து 34,800 kilometers road to be constructed.
இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது யாருன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1988 உருவாக்கப்படுது. இதுக்கு ஒரு சேர்மேன் இருப்பாங்க, அதுக்கிட்ட சபார்டினேட்ஸ் வில் பி தேர். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு பேர், இவங்க தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் இன்டகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ், ஸோ ICCC. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 100 சிட்டிஸை நம்ம செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஃபேஸில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மெயினான சிட்டிஸ் எதுனா கோயம்புத்தூர், லைக் சென்னையாக இருக்கட்டும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திருச்சியாக இருக்கட்டும், மதுரை. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில். ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் லைக் கனெக்ஷன்ஸ் கொடுக்கு, க்ரீன் எனர்ஜி மூலமாக சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது, பொல்யூஷன் ஃப்ரீ, ஏர் பொல்யூட்டடாக இருக்கக்கூடாது, ரொம்ப பியூர் ஏர் இருக்கணும். அதே மாதிரி லைக் எல்லாமே டிஜிட்டலி கனெக்டடாக இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும், ஸ்மார்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். எல்லாமே லைக் பேப்பர் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் அங்கே ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். CCTV சர்வேலன்ஸ் இது எல்லாமே அங்கே இருக்கணும். இதுதான் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றது. இதை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிட்டிஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, புதிய பில்டிங்ஸ் உருவாக்குற, ரெட்ரோஃபிட்டிங் பண்ணுறது, ரீடெவலப்மெண்ட் பண்ணுற, க்ரீன்ஃபீல்டு புதுசாக உருவாக்குறது. ஸோ அப்படி நம்ம 5 இயர்ஸுக்கு டார்கெட் போட்டிருக்கோம். அது 2020 ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிய போகுது. 100 சிட்டிஸ் உருவாக்குறது. இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தலைமையில். தென் இப்போ ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் சிட்டிக்குள்ளாடி ICC அப்படின்ற ஒன்று இருக்குது. ICCயோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எல்லா ஸ்மார்ட் சிட்டிஸ்லையும் இருக்குது. இப்போ சென்னையை பொறுத்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸில் இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ்னு பேர். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த சிட்டிஸில் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, சர்வேலன்ஸ் பண்ணுறது, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கும். அது கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் பண்ணுறது, கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஸோ இது எல்லாமே இவங்களோட மெயின் பர்பஸாக இருக்கும். அதுக்காக உருவாக்கப்பட்டது. CCTV கனெக்ஷன், GPS மூலமாக கனெக்ட் பண்ணுறது. ஸோ மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க 24/7. ஸோ இப்போ ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா COVID-19ஓட ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கிறனால இதை வந்து வார் ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. வார் ரூம் மீன்ஸ் எமர்ஜென்சி பர்பஸுக்கு, இப்போ ஆம்புலன்ஸ் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு, CCTV சர்வேலன்ஸ், சோஷியல் டிஸ்டன்சிங் ஒழுங்காக நடக்குதா, GS மேப்பிங் பண்ணுறாங்க, பாசிட்டிவ் கேசஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது, எந்த ஏரியாலெல்லாம் கண்டெய்ன்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஏரியாவில் லைக் பாப்புலேஷன் ஓவர் ரைட் ஆகாமல், இல்லைனா பாப்புலேஷன் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, அது மாதிரி விர்ச்சுவல் ட்ரைனிங் ஃபார் டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனல் ஹெல்த், ஸோ கான்ஃபரன்சிங் மூலமாக டெலிமெடிசன், டெலிகவுன்சிலிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ இதில் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் தெரியணுங்களுக்கு ICCயை பற்றி தெரியணும் ஸ்மார்ட் சிட்டி மிஷனுக்குள்ளே. அப்புறம் 6th நியூஸ் வந்து மகாவீர் ஜெயந்தி. ஸோ இட் வாஸ் செலிப்ரேட்டட் நார்மலி லைக் April 6th. ஆக்சுவலாக வர்தமான் மகாவீர் வந்து 24th தீர்த்தங்கர், டீச்சர், ப்ரீச்சர் ஆர் டீச்சர்னு சொல்லலாம், த ப்ராப்பர் வேர்ட். 23rd தீர்த்தங்கர் பரஷ வந்தனா வனந்தா. ஸோ அவங்களுக்கு அப்புறம் இவர் வந்து 24th தீர்த்தங்கராக வராரு. ஸோ ஆல்ரெடி ஜெயினிசம் இஸ் தேர். இவருக்கு பிறகு அது லைக் அது ரிவைவ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஜெயினிசம். ஜார்ஜியன் கேலண்டர் அடிப்படையில் மகாவீரர் வந்து ஏப்ரலில் இல்லைனா மார்ச்சில் பிறந்ததாக சொல்லப்படுது. அவரோட கரெக்டான டேட் இல்லை. ஸோ அதனால் April 6 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு வந்து ரத யாத்திரையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பண்ணலை, ப்ரொசஷன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் COVID-19 ஸ்ப்ரெட் இருக்கிறனால. மகாவீரரை பொறுத்த வரைக்கும் ஹி பார்ன் இன் குந்தல் கிராமம் அப்படின்ற பிளேஸு. இட் இஸ் இன் பீகார். ஸோ கிங் சித்தார்த்தா அப்புறம் குவீன் த்ரிஷாலா லிச்சாவி பிரின்சஸுக்கு இவர் பிறக்கிறாரு. வைஷாலி இன் பீகாரில் இஷாவாக்கு டைனஸ்டி. ஸோ மெயினாக அந்த டைனஸ்டியில் தான் இவர் பிறக்கிறாரு, இஷாவாக்கு டைனஸ்டி. சரியா? ஸோ அகல்ய பூமி அப்படின்ற பிளேஸில், ஸோ இட் வாஸ் நாட் ப்ளவுட் அப்படின்னா ரொம்ப வருஷமாக ஒரு வறட்சியான ஒரு பூமியில் தான் இவர் பிறக்கிறாருன்னு சொல்லப்படுது. இவர் வந்து 30 இயர்ஸில் ஹி அட்டைன்ட். ஸோ ஹி கேம் அவுட் ஃப்ரம் த ஃபேமிலி. ஸோ வேர்ல்ட்லி லைஃப் எல்லாம் லைக் அபேண்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கைவல்யானா லைக் சால்வேஷன் அட்டைன் பண்ணுறாரு, ஆம்னிசன்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 42. அதுக்கு பிறகு ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மகாவீரர் எல்லாம் ப்ரீச்சிங் பண்ணாருன்னா லைக் அஹிம்சா மகாவர்த்தா, சத்திய மகாவர்த்தா, அஸ்திய மகாவர்த்தா, பிரம்மச்சரிய மகாவர்த்தா, அப்ரகருக மகாவர்த்தா.
ஸோ இதுக்கான மீனிங் நான் லேட்டராக சொல்கிறேன். ஜெயின் ஆகம்ஸில் இருக்கக்கூடியதை ப்ரீச் பண்ணுறாரு. அப்புறம் இது வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணப்பட்ட பிரக்ரித் அப்படின்ற லாங்குவேஜில் பாலி லாங்குவேஜும் இருந்து பிரக்ரித்தும் இருந்துச்சு. ஆனால் ஜெயினிசம் வந்து பிரக்ரித்தில் தான் எழுதப்பட்டுச்சு எல்லாமே. அப்புறம் 72 ஏஜில் ஹி அட்டென்ஸ் பவிபூரி ராஜ்கீர் அந்த பீகாரில் அவர் வந்து இறந்து போயிடுறார். ஹி அட்டென்ட் மோக்ஷா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஜீனாவை பொறுத்த வரைக்கும் ஜீனா மீன்ஸ் கான்குரர், ஜெயினிசமோட மீனிங். இவர் வந்து 5 ப்ரீச்சர்ஸ் பண்ணுறாரு. மகாபாரதாஸ்ன்னு நான் சொன்னேன். அகிம்சா மீன்ஸ் நான் வயலன்ஸ், சத்தியானா ட்ரூத்து, அஸ்தியானா நான் ஸ்டீலிங், அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி மேலே அபகரிக்கிறது. அப்ரகரிக்கா அப்படின்னா நான் அட்டாச்மெண்ட், நான் பொசிஷன் ஆஃப் எனி திங். பிரம்மச்சாரியா வந்து இவர் மூலமாக ஆட் பண்ணப்பட்டது. இது நாலுமே ஆல்ரெடி இருந்தது. பிரம்மச்சாரியா வந்து இவர் மூலமாக ஆட் பண்ணப்பட்டது. தட் இஸ் நாட் மேரியிங். ஸோ செலிபஸி ஆர் சஸ்டி. ஸோ இது வந்து இவர் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அப்புறம் 3 ரத்னாஸ் ஆஃப் ஜெயினிசம் வந்து சமயக் தர்ஷன் ரைட் வியூ, சமயக் ஞான் ரைட் நாலேஜ், சமயக் சரித்ரா கண்டக்ட் அப்படின்றது. ஸோ ஜெயினிசத்தை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் வந்து நோ காட் ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் எல்லாம் கிடையாது. லைக் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல். அவங்க வந்து நான் இன்ஜுரி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள். இட் டசன்ட் கண்டம் தி வர்ணா சிஸ்டம். வர்ணா சிஸ்டம் அப்படின்னா கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து அவங்க கண்டம் பண்ணலை. ஸோ கேஸ்ட் சிஸ்டமாக அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜெயினிசத்தை பொறுத்த வரைக்கும் 2 செக்ஸாக பிரிகிறாங்க ஆஃப்டர் மகாவீரர். தட் இஸ் ஸ்வத்தம்பரா அண்ட் தென் திகம்பரா. ஸ்வத்தம்பராவை பொறுத்தவரை ஒயிட் கிளாத். தே யூஸ் டு வியர் ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் ஆல்வேஸ். ரொம்ப லைக் ஆர்த்தோடாக்ஸ் கிடையாது. திகம்பராஸ் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பீப்புள். இது கர்நாடகா ஏரியா சர்வபலேகான் அப்படின்ற பிளேசஸ்லாம் இருக்காங்க. ஸ்கை கிளாட்னு பேர். ஸோ தே ஓன் வியர் ட்ரெஸ்ஸஸ், நியூடாக இருப்பாங்க. அப்புறம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட லைஃப் சைக்கிள் வந்து லாஸ்ட் டைம் பீரியடில் வந்து இவங்க வந்து கர்மா அட்டன் பண்ணுறதுக்காக தங்களோட உடம்பை வந்து பெனன்ஸ் அப்படின்னா ஸோ பெயின் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் பை ஃபாஸ்டிங் தே யூஸ் டு டை அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆஃப் சந்தாரான்னு பேர், அதுக்கு பேர். ஸோ தே ஓன்ட் டேக் ஃபுட் ஆஃப்டர். ஸோ எப்போ அவங்க சந்தாரா அட்டைன் பண்ணணும்னு ஜெயினிசத்தில் இருக்கக்கூடிய மெயின் லீடர்ஸ் வந்து சொல்கிறாங்களோ தென் தே கேன் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தே கேன் ஹேவ் சந்தாரா ப்ராக்டிஸ். அதுக்கு பிறகு போய் ஃபாஸ்டிங் உட்காருவாங்க, அப்படியே இறந்து போயிடுவாங்க. ஸோ கிவிங் ரிச்சுவல் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் டு டெத், இதுக்கு வந்து சந்தாரான்னு பேர். ஸ்வத்தம்பராஸ் வந்து இதை சந்தாராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திகம்பராஸ் தே வில் கால் சல்லேக்கனான்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ். ஸோ தட்ஸ் ஆல். தென் 7th நியூஸ் எடுத்திங்கன்னா கிரிட்டிகாலிட்டி ஆஃப் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஸோ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் நம்ம இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறதுனால, ஸோ அதை ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய ஆபத்துகள். இப்போ ரீசெண்டாக மத்திய பிரதேஷ்னு நினைக்கிறேன், மத்திய பிரதேஷில் ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் வந்து COVID-19க்கு ஒரு சர்வே எடுக்க போனப்போ பீப்புள் வந்து இவங்க வந்து NRCக்கு வந்து சர்வே எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் பெல்ட்டிங் எல்லாம் பண்ணாங்க ஹெல்த் ஒர்க்கர்ஸ் மேலே. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி ஹெல்த் கேர் அப்படின்றத ப்ராப்பராக பண்ணப்படலை. ஆக்சுவலாக ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி ஹெல்த் என்கேஜ்மெண்ட்டை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்கு அதை ஆரம்பித்தோம் 1970லேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதுக்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட கம்யூனிட்டி பீப்புளில் இருந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்போ பீப்புளை வந்து பர்சுவேடிங் பண்ண முடியும். அவங்க கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அவங்க கேடர் பீப்புளை எடுக்கும்போது, ஹெல்த் ஒர்க்கர்ஸை எடுக்கும்போது தே வில் அக்செப்ட். இப்போ ஃபேமிலி பிளானிங் பண்ண ஊக்கப்படுத்துகிறாங்க, மெட்டர்னிட்டியில் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை ஊக்கப்படுத்துகிறாங்க, ஹாஸ்பிட்டல் டெலிவரியை ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்படின்றப்போ அவங்க எதிர்க்க மாட்டாங்க. ஸோ பர்சுவேடிங் பண்ணுறது. ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எடுக்கப்பட்ட கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ்னு சொல்லப்படலாம். இன்றைக்கி COVID-19 பற்றி ஒரு கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆன்டி நான் கோஆப்ரேஷன் வித் அவர் ஆன்டி கொரோனா வைரஸ் கேம்பெயின். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நான் சொல்லணும் அப்படின்னா, மக்களுக்கு பயம் கிடையாது. ஸோ கொரோனா வைரஸை பற்றி ப்ராப்பரான ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் மூலமாக அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ண முடியும். குவாரண்டைனை பற்றி ஒரு பயம் இருக்குது.
ஸோ 28 days இல்லைனா ஒரு 21 days 14 days வந்து குவாரண்டைன் பண்ணும்போது அந்த அலினியேஷன் ஃபீலிங் இருக்குது, அதனால் அவங்க பயப்படுறாங்க. அதெல்லாம் தான் ரீசன் இன்றைக்கி போலீஸ் கூட வயலன்சஸ் எல்லாம் அதிகமாகுது. சோஷியல் டிஸ்டன்சிங் இன்றைக்கி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதது காரணம் பீப்புளுக்கு ஒழுங்கான ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, அதுவும் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அப்புறம் கீ ஸ்ட்ராட்டஜி இன் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் டு லோவர் லெவல்ஸ் டீசென்ட்ரலைசேஷன் எப்படி பண்ண முடியும்னா, இந்த கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பர்சுவேடிங் பண்ணுறது, இந்த வைரஸை பற்றி ப்ராப்பரான ஒரு ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறது, இந்த ப்ராப்பரான ஒரு அவேர்னஸை இவங்களுக்கு சொல்கிறது. ஸோ கம்யூனிட்டி பீப்புளை எடுக்கிறோம் அப்படின்றப்போ அவங்க சொல்லும்போது தே வில் அப்ரூவ் இட், தே வில் லைக் என்ன சொல்கிறது, பர்சுவேடிங் பண்ணும்போது ஏற்றுப்பாங்க. ஸோ இது வெளியிலேருந்து ஒரு பர்சன் போய் சொல்கிறதுக்கு, ஒரு டாக்டர் போய் சொல்கிறதுக்கும், அவரோட டெக்னிக்கல் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் லோக்கலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லேருந்து கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸை வச்சு நம்ம பர்சுவேடிங் பண்ண முடியும். அப்புறம் ரூரல் அவேர்னஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸை வந்து பர்சுவேடிங் பண்ண முடியும். அது மாதிரி ஆன்டி கொரோனா வைரஸ் கேம்பெயின் டு பி சக்ஸஸ், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸாக முடியும். அப்புறம் அவங்கள வந்து மாஸ்க் பண்ணுறதுக்கு, வெண்டிலேட்டர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் பீப்புள்ஸ். இன்னைக்கு நிறைய இடங்களில் ஆர்ஃபனேஜஸ்லாம் மாஸ்க் தயாரிக்கிறாங்க இல்லையா. லைக் ஜெயிலர்ஸ் ஆர் லைக் ஜெயிலில் இருக்கக்கூடிய ப்ரிசனர்ஸ் ஆர் க்ரியேட்டிங் லைக் ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ் நம்ம கம்யூனிட்டிலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கம்யூனிட்டி கோஆப்ரேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் சோஷியல் டிஸ்டன்சிங் எக்ஸெட்ரா. அப்புறம் க்ரூஷியல் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்கான லைக் க்ரூஷியல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ லோக்கல் கல்ச்சர் பீப்புள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி வேல்யூஸ் இருக்குது. இப்போது மத்திய பிரதேஷ் பீப்புளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கும், கேரளா பீப்புளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும், கல்ச்சர் இருக்கும், பிலீஃப்ஸ் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டி பீப்புளை எடுத்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக அவங்க மெடிசின் கொடுக்குறதா இருந்தாலும் சரி. இப்போ நார்மல் வெளியிலேருந்து ஒரு பர்சனை கொண்டு போய் நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கும், உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு பர்சனை எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இன்றைக்கி செகண்ட் வந்து த்ரெட்டன் லைவ்லிஹுட்ஸ் டியூ டு லாக்டவுனால் அவங்களோட சொந்த வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு அது கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுக்கணும்னு சொல்லப்படுது. ஸ்வீடன், சிங்கப்பூரில் எல்லாம் அவங்க அலோன்சஸ் ப்ரொவைட் பண்ண அதே மாதிரி கொடுக்கணும். அப்புறம் இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண, அதுக்கு வந்து பப்ளிக்கோட பேஷன்ஸ் வேணும். ஏன்னா ஊரடங்குகள் அனௌன்ஸ் பண்ணும்போது அது எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது பீப்புள் அதை ஏற்றுக்கணும். ட்ரஸ்ட் டெஃபிசிட் பிட்வீன் த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ட் த பப்ளிக், ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கும் பப்ளிக் பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் டெஃபிசிட்டை வந்து போக்கணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த கோவிட்-19 ஒழுங்காக நம்ம டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கம்யூனிட்டி கிச்சன்ஸ் இன் கேரளா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சோஷியல் டிஸ்டன்சிங்கை அட்ஹேர் பண்ணுறது ஸ்ட்ரிக்டாக. ஸோ இதுக்கெல்லாமே கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்றதான் இந்த ஆர்டிகிள் சொல்லுது. அப்புறம் 8th நியூஸ் வந்து வேர்ல்டு ஹெல்த் டே நம்ம இன்றைக்கி 7th வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் வேர்ல்டு ஃபுல்லாக. அதுக்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெல்த் அசம்பிளி WHO உருவாக்கப்பட்டது 1948. அது எஃபெக்டாக வந்தது எப்போலேருந்து அந்த ஐடியா எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா 1950 அது கேம் இன்டு எஃபெக்ட். ஸோ இந்த வருஷம் சப்போர்ட் ஃபார் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ், மெயினாக இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் 2020. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கோவிட்-19 பேஷண்ட்ஸை டைரெக்டாக நின்று டீல் பண்ணக்கூடிய பர்சன் நிறைய இடங்களில் நர்சஸ் டாக்டர்ஸ் கூட அஃபெக்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க. இப்போ கேரளாவில் உங்களுக்கு ஒரு நர்ஸ் வந்து கோவிட்-19 பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண போய் அவங்க அஃபெக்ட் ஆனாங்க. பட் லைக் ட்ரீட் பண்ணி இன்றைக்கி அவங்க திருப்பியும் அவங்களோட நார்மல் லைஃப்க்கு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ். அதனால் இந்த இயர் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க. தென் 9th ஆர்டிக்கிள் வந்து பிட்வீன் நேஷ்னலிசம் அண்ட் குளோபலிசம். இன்றைக்கி குளோபலிசம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம வளர்ந்துட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன தான் குளோபலிசத்தை நம்ம ஊக்கப்படுத்தினாலும் ஆதரித்தாலும் இன்றைக்கி கோவிட்-19 ஸ்ப்ரெட் அதிகமாகும்போது, இல்லைன்னா ஒரு பேண்டமிக் டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம நேஷன் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே சொலிடாரிட்டி, ஸோ எல்லா பீப்புளும் மனிதாபிமானமாக ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்றது, எல்லா கண்ட்ரியும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை விட்டுட்டு தன் நாடு ஸோ நாட்டில் உள்ளவங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற தாட் தான் எல்லாருக்குமே வருது. அது இந்தியாவும் சரி, அமெரிக்காவும் சரி, அது டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, டெவலப்பிங், தே ஆர் நாட் பாதர் அபவுட் அதர் கண்ட்ரி பீப்புள். ஸோ அதான் இங்கே சொல்லப்படுது. அதுக்கான காரணம் எக்ஸ்ட்ரீம் குளோபலிசம் அண்ட் தென் ஹைப்பர் நேஷனலிசம் இருக்கக்கூடிய அந்த மிடில் பாத் வந்து ட்ரிஃப்ட் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இந்த குளோபல் ப்ராப்ளம் லைக் கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு லேக் ஆஃப்
கலெக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா லீடர்ஸும் ஒத்துழைச்சா மட்டும்தான் இதை தடுக்க முடியும். ஆனால் எல்லோரும் அதை சொல்கிறாங்களே தவிர தே ஆர் நாட் ஃபாலோயிங் அப்படின்றது. லைக் இந்திய தரப்பில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகள், ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, அதான் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் சூஸிங் ஆஃப் த பார்டர்ஸ் அண்ட் த ஐடியா ஆஃப் பார்டர்லெஸ் வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஷட்டவுனை பற்றி லைக் நிறைய கண்ட்ரிஸ் வந்து குளோபலைசேஷனை பற்றி, பார்டர்லெஸ் கண்ட்ரிஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி எல்லா நாடுகளும் ஷட்டவுனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ முதல்ல அவங்க பண்ணது அவங்களோட பார்டர்ஸை சேஃப்கார்ட் பண்ணி, அது யூஎஸ்ஸாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், ஸோ இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிஸும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போது சைனாலேருந்து நிறைய மருந்து பொருட்கள் கிடைக்கிறதுக்காக பார்கெனிங் பண்ணுறாங்க. ஸோ ஜெர்மனிக்கு போக வேண்டிய ஒரு மாஸ்க், N95 மாஸ்க் லைக் தயாரிக்கப்பட்ட அந்த கண்டெய்னரை வந்து பார்கெனிங் பண்ணி அமெரிக்கா வாங்கிருச்சு. அது ஆல்ரெடி ஜெர்மனி கொடுத்த ஆர்டர் ஆக்சுவலாக. ஸோ இந்த அளவுக்கு லைக் அவங்களோட நாட்டுக்காக அதிகமாக முயற்சிகள் எடுக்கிறாங்க. குளோபலைஸ்ட் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சாலிடாரிட்டி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாகும்போது எல்லா நேஷன்ஸும் அவங்க நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு மருந்துகளை ஏற்றுமதி ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியல் மெடிசன் அப்படின்ற கேட்டகரியில். அது இந்தியா தரப்புலையாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா தரப்பில் இருந்தாலும் சரி, ஈவன் டொனால்ட் ட்ரம்போட தாட்டும் அதுதான். அதுக்கு N95 மாஸ்க் வந்து அவங்க கண்ட்ரிலேருந்து ஒரு 3M அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அவருக்கு அதை லைக் எதிர்த்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் மெடிக்கல் சப்ளைஸ் லைக் எப்போ அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா G20 விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் எல்லோரும் கலந்துக்கிட்டு எல்லோரும் ஒன்றா நிற்போம் அப்படின்னு சொல்ல அடுத்த நாளிலிருந்து இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பேசுகிறது ஒன்று, செயல்பாடுகளில் இன்னொன்று அப்படின்னு சொல்லப்படுது. குளோபலைசேஷன் இஸ் ரிலேட்டட் டு டூ அண்டர் ஸ்ட்ரெஸ் வந்து டூ ஐடியாஸ்னு சொல்லுது, டூ இம்பார்ட்டன்ட் அசம்ஷன். ஒன்று வந்து குளோபலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், அது வந்து எக்கனாமிக் எஃபிஷியன்சியை உருவாக்கும், லைக் கண்ட்ரிஸ் வந்து டெவலப் ஆகிறது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லப்படுது. செகண்ட் வந்து எக்கனாமிக் குளோபலைசேஷன். அது என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அதிகமாகிறனால, குளோபலைசேஷன் அதிகமாகிறனால ப்ரொடக்ஷன் அதிகமானாலும் தங்கள் நாடு வந்து வளரும் அப்படின்றது. ஸோ நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் கேட்டகரியில். ஸோ இந்த ரெண்டும், ஸோ பார்டர்லெஸ் கேட்டகரியும் இருக்குது, செல்ஃப் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற கேட்டகரி. அப்போசிஷன் ஆஃப் குளோபலைசேஷன் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் கல்ச்சரில் இருந்தவங்க, கிங்ஷிப் அப்படின்ற கேட்டகரியில் வந்தவங்க கண்ட்ரிஸ் எல்லாமே டெமோக்ரட்டைசேஷனுக்கெல்லாம் எதிரான கண்ட்ரிஸ். ஆனால் இன்றைக்கி அதிகமாக குளோபலைசேஷனை எதிர்க்கக்கூடிய நாடு வந்து வெஸ்ட் கண்ட்ரிஸாக இருக்குது. நார்த் அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு கொரோனா ஸ்ப்ரெட்டுக்கு முன்னாடி அந்த வேலைகளெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பிரெக்சிட் இஸ் அன் எக்ஸாம்பிள். அது உங்களுக்கு தெரியும். பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ரீசன் வந்து அவங்க கண்ட்ரிஸ் வந்து யூரோப்பியன் பீப்புள்ஸால் அவங்க பிரிட்டன் பீப்புளோட ஜாப்ஸ் எல்லாம் எடுக்கப்படுது. ஸோ வி ஹாவ் டு கம் லைக் எங்களோட பார்டர்ஸை நாங்கள் பாதுகாக்கணும், எங்களோட பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க, குளோபலைசேஷனுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதே மாதிரி ட்ரம்பும் அதே மாதிரி தான். ஸோ இஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் த குளோபலைசேஷன். ஸோ இன்றைக்கி ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் குளோபலைசேஷனுக்கு வந்து மெயின் வந்து அவங்க லைக் மெயினாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, குளோபலைசேஷனில் ஒர்க்கிங் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆவாங்க, கேபிட்டலிஸ்ட் எக்கானமி வளரும் அப்படின்னு சொல்லப்படுது, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இப்போ குளோபலைசேஷன் எல்லா பார்டர்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்ரி பீப்புள் வில் கோ இன் டு த டெவலப்ட் கண்ட்ரீஸ். அப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து ஓவர் பாப்புலேட்டட் ஆகும், ரிசோர்ஸும் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இருக்கும். சைனா வந்து அதிகமாக இதை மிஸ்யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களோட எல்லாமே வந்து ஒரு யூனிலேட்ரல் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு மெயின் ரீசன் சைனா தான். தென் ஃபியூச்சர் ஆஃப் குளோபலைசேஷன் அண்ட் த ரோல் ஆஃப் சைனா. ஸோ ஃப்யூச்சரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவனோட ஆதிக்கம், மாஸ் டிப்ளமசி அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி COVID-19 ஸ்ப்ரெட் வந்து உலக நாடுகள் முழுதாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி சைனா வந்து அதை வச்சு கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி மெடிசன் விற்கிறதா இருந்தாலும் சரி, மாஸ்க் இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, பார்கெனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் மெயின் லீடராக வந்து மற்ற கண்ட்ரிஸை விட சைனா தான் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள்னால. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ்.